ஓகே. பிப்ரவரி 28 ஃபர்ஸ்ட் நியூஸ் சரியா? அதாவது பிப்ரவரி 28 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ் சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ்ல வந்து ஒரு ஸ்கீமை பத்தி பேசியிருப்பாங்க. அது என்னடா ஸ்கீம்னு கேட்டீங்கன்னா வந்து அக்னிபாத் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கும். இந்த ஸ்கீமை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆக்சுவலா வந்து இதை வந்து லான்ச் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து யாருக்குமே கேட்கலையா நான் பேசுறது? ஹலோ, ஓகே. உங்களுக்கு தான் மேம் கேட்கல, என்னன்னு பாருங்க சரியா? அதாவது அக்னிபாத் அப்படின்றது ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2022 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது என்னடா ஸ்கீம்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து இந்த யூத்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? கரெக்டா வயசு சொல்லணும்னா வந்து ஒரு 17 வயசுல இருந்து 21 வயசு முடியும். நல்லா வச்சுக்கோங்க, 17 இருந்து 21 வயசு முடியும். இந்த ஸ்கீம் கீழே வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. லைக் வந்து இந்த யூத்தை வந்து ஆர்மில சேர்க்கறது, நேவில சேர்க்கறது, இந்த ஏர்ஃபோர்ஸ்ல வந்து சேர்க்கறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்கீம் கீழன்னு பாத்துக்கோங்க, அக்னிபாத் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கீழே வந்து பண்ணுவாங்க. இந்த சேர்க்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களோட பதவி வந்து எவ்வளவு நாள் இருக்கும் கேட்டீங்கன்னா 4 வருஷம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். இந்த 4 வருஷத்துல 6 மாசம் வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அடுத்த 3 வருஷம் வந்து சர்வீஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே 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 ஓகேவா? வேற என்ன நீங்க இதை வச்சு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 வருஷம் முடிஞ்ச பிறகு இப்போ வந்து 100 பேரை செலக்ட் பண்றானா, அந்த 100 பேரையும் அவங்கள வந்து கண்டினியூ பண்ண விடுவானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி, லைக் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க வந்து அதுல 25 பேர் வந்து ஓகே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா வந்து அவங்கள வந்து அப்படியே வந்து அக்னி வீரர்ஸை வந்து கண்டினியூ பண்ண விடுவாங்க. மிச்சம் 75 பேர் வந்து வெளியே வந்து வந்துருவாங்க. இந்த வந்து வெளியே வந்து வராங்க பாத்தீங்களா, அந்த வரப்ப அவங்க சேரப்ப வந்து வயசு எவ்வளவு சொன்னேன்? 17 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள தானே இருக்கும்னு சொன்னேன். அப்ப வந்து அவங்க வெளியே வரப்போ அவங்களோட வயசு இருக்கும் என்ன இருக்கும்? 4னா 22ல இருந்து 25 வயசுக்குள்ள வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கும். இந்த மோஸ்ட்லி இந்த வயசுல இருந்து வெளியே வரவங்க ஒன்ஸ் வெளியே வந்துட்டானா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேபிளா வந்து ஒரு ஜாப் இருக்காதா? அதுக்காக வந்து ஒரு விஷயம் வந்து இப்ப வந்து பண்றாங்க. அது என்னென்ன ஏது அப்படின்றது அந்த நியூஸ். இதுக்காக யார் யார் சைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. சூப்பர். இதுக்காக யார் யார் சைன் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸும் இந்தியன் ஆர்மி வந்து சைன் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன கொண்டு வராங்க அப்படின்றது கேட்டீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இந்தியன் ஆர்மிக்குல வந்து இந்த நோட்டிபிகேஷன்லாம் வந்து விடுவாங்க பாத்தீங்களா, எப்படி வந்து பேங்க்குக்கு வந்து நோட்டிபிகேஷன் விடுறாங்களோ அதே மாதிரி வந்து இந்தியன் என்ன சொன்னேன், இந்தியன் ரயில்வே தானே சொன்னேன். இந்தியன் ரயில்வே வந்து இந்த நோட்டிபிகேஷன்லாம் வந்து விடுவாங்க பாத்தீங்களா, அந்த விடுறப்ப வந்து இந்த எச் சர்வீஸ்மேன்னா புரியுதா? லைக் வந்து ரெகுலரா ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆவாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து எச் சர்வீஸ்மேன் சொல்லுவாங்க. அக்னி வீரர்ஸ்னா யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த 4 வருஷம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க வந்து வெளியே வருவாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அக்னி வீரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெளியே வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி வந்து கொண்டு வராங்க. அது என்னடா ரிசர்வேஷன் கேட்டீங்கன்னா, ஒரு நோட்டிபிகேஷன் விடுறானா வந்து அதுல 10% நல்லா நான் வச்சுக்கோங்க, ஒரு நோட்டிபிகேஷன் வந்து விடுறானா அதுல 10% வந்து எச் சர்வீஸ்மேனுக்கும் இப்படி வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்மி இந்த ரயில்வேல வந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து அந்த பொசிஷன் பேஸ் படி, லைக் வந்து குரூப் டி, குரூப் சி, குரூப் பி, இந்த மாதிரி என்டிபிசி இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்து விடுறாங்க பாத்தீங்களா, அதுல லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இந்த மாதிரி வந்து லெவல் கணக்கா வந்து இருக்கும். இந்த லெவல் 1 நோட்டிபிகேஷன் வந்து விடுறானா அதுல 20% ரிசர்வேஷன் வந்து இந்த எச் சர்வீஸ்மேனுக்கு வந்து போகும் சரியா? அதே இது லெவல் 2ன்னு பாத்தீங்கன்னா 10% வந்து எச் சர்வீஸ்மேனுக்கு வந்து போகும். இது வந்து எச் சர்வீஸ்மேன், இது ஓகே. அதே இது எச் அக்னி வீரர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா வந்து அதே இது லெவல் 1ல வந்து எவ்வளவு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கன்னா 10% கொடுக்குறாங்க, லெவல் 2ல வந்து 5% கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ரயில்வேல வந்து அப்பப்போ வந்து இந்த கான்ட்ராக்ட் பேஸ்டு ரோல் தான் வந்து எடுப்பாங்க. லைக் வந்து இந்த எப்படி சொல்றது, இந்த பாயிண்ட்ஸ்மேனு அங்க வேலை பார்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த கான்ட்ராக்டர் பேஸ்டு ரோலுக்கு வந்து ஆள் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு 5000 பேர் வந்து எடுக்கிறாங்க. அந்த 5000 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து அக்னி வீரர்ஸ் வந்து ரிசைன் வெளியே வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து ஒரு 5000 பேர் வந்து இமிடியேட்டா வந்து எடுக்கிறாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த 2025ல மட்டும் கிட்டத்தட்ட வந்து நாங்க வந்து 14,788 இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்கு பாத்தீங்களா, அது வழியா எத்தனை எச் சர்வீஸ்மேன் வந்து எடுத்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா இந்தியன் ரயில்வேல கிட்டத்தட்ட வந்து 14,788 போஸ்ட் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அதாவது ரிசர்வேஷன் வந்து போட்டுட்டு அதுல இருந்து எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அதுக்காக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இந்தியன் ஆர்மி 9 ரயில்வே டிவிஷன் கூட வந்து எம்ஓ வந்து சைன் பண்ணிருக்காங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்ல வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த அந்த கதிசக்தி விஸ்வ வித்யாலயா பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் பாத்தீங்களா, லைக் வந்து இதுவும் ஒரு யூனிவர்சிட்டி ஒரு காலேஜ் மாதிரி தான்.
நீ எப்படி வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறியோ, எப்படி வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து படிக்கிறியோ, அதே மாதிரி இந்த காலேஜ்ல என்ன சொல்லி தருவாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்றது, லாஜிஸ்டிக் எப்படி பண்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லி தருவாங்க. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி நாங்க செலக்ட் பண்ற எக்ஸ் சர்வீஸ் மேன இந்த கதிசக்தி விஸ்வவித்யாலயில வந்து நாங்க வந்து ட்ரைனிங் வந்து பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்றது, அதே மாதிரி வந்து லாஜிஸ்டிக் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எப்படி கொண்டு போறது, அது எல்லாத்தையும் வந்து நாங்க வந்து இங்க வச்சு வந்து சொல்லி தருவோம். அதுக்காக வந்து கதிசக்தி விஸ்வவித்யாலயா கூட வந்து நாங்க வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? மொத்தம் 5 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வேஷன், ரெண்டாவது விஷயம் வந்து இந்த கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாப்ஸ், மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் 2025 மட்டும் எத்தனை போஸ்ட் வந்து இந்த ரிசர்வேஷன் கீழே வந்து எடுத்திருக்காங்க அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 9 ரயில்வே டிவிஷன் கூட வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருப்பாங்க. கடைசியா வந்து கதிசக்தி விஸ்வவித்யாலயா கூட வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுச்சு தானே? ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டாவது நியூஸ். இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து பேங்க்குக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம், லைக் வந்து எப்படி சொல்றது, சிம்பிளா எப்படி வச்சுக்காங்களேன். நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்றோம், வேற என்ன பே பண்ணுவோம், டாக்ஸ் பே பண்ணுவோம், சரியா? நம்மளோட காசை வாங்கி கவர்மெண்ட்டுக்கு வந்து பேங்க் வந்து கொடுக்கும். பேங்கோட வேலை புரிஞ்சுச்சா? நம்மளோட காசை வாங்கி கவர்மெண்ட்டுக்கு வந்து காசை வந்து கொடுக்கும். இது வந்து பேங்க் பண்ற வேலை. இது வந்து நார்மலா தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டியது. இப்போ நியூஸ்குள்ள போறேன். இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து நம்மளோட கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, டிசிஏ கல்யாணி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ரெண்டு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. அது என்னென்ன ஏது அப்படின்றது தான் இந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பேங்க் டேஷ்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட் பேங்க் டேஷ்போர்ட் அப்படின்றது தான் இதோட பேர். இந்த டேஷ்போர்டு வந்து எதுக்காக கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நான் என்ன சொன்னேன், நம்ம டாக்ஸ் பே பண்றதோ, ஜிஎஸ்டி பே பண்றதோ, சூப்பர், எஸ்எஸ்டிபி, சூப்பர், டாக்ஸ் பே பண்றதோ, வேற என்ன சொன்னேன், ஜிஎஸ்டி பே பண்றதோ, இந்த மாதிரி காசு வந்து நம்ம வந்து பே பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த பே பண்ற காசை வந்து நம்மகிட்ட இருந்து வாங்கி பேங்க் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து கொடுக்கும். இந்த டேஷ்போர்டோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கரெக்ட் டைம்க்கு வந்து கொடுக்குறாங்களா அப்படின்றதையும் பார்க்கும். அதுக்கப்புறம் விஷயம் வந்து என்னத்த பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்களோட ரிப்போர்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இவ்வளவு வாங்கி இவ்வளவு கொடுத்தோம் அந்த மாதிரி ரிப்போர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிப்போர்ட் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்காகவும் வேற என்ன இருக்கும், ரெக்கன்சிலியேஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பேங்க் வந்து ஒரு 10 கோடி வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுது. அவனோட ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்க வந்து 10 கோடி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஜிஎஸ்டி வழியா, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பான், அவன் ஒரு ரெக்கார்டு வந்து பேஸ் பண்ணியிருப்பாங்க. அவன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணது இவ்வளோ, கவர்மெண்ட் வந்து ரிசீவ் பண்ணது 10 கோடி, இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்றதையும் பார்க்கணும். அதாவது அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்டும் அவன் ரிசீவ் பண்ண அமௌண்ட்டும் ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும் பாத்தீங்களா, அந்த டைம் வந்து ரெக்கன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் செக் பண்றதுக்காக ஒரு டேஷ்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதை எதுவும் பாத்துக்காங்க, அதாவது நம்ம அனுப்புற ஜிஎஸ்டியை கரெக்டா வந்து அந்த டைம்குள்ள வந்து பேங்க் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுதா, அதே மாதிரி வந்து அவங்களோட ரிப்போர்ட் வந்து டெய்லி அனுப்புதா, இதெல்லாம் செக் பண்றதுக்காக ஒரு டேஷ்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு புக்கு, அந்த புக்கோட பேர் பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட் கவர்மெண்ட் மேனுவல் புக், அதாவது கவர்மெண்ட் பேங்க் மேனுவல் அப்படின்றது அந்த புக்கோட பேரு. இந்த புக்கோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வந்து இது வந்து ஒரு ரூல் புக் மாதிரி. என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்து நம்மளோட காசை வாங்கி கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குமா பேங்க்கு, அந்த மாதிரி கொடுக்குறப்ப லைக் வந்து அது வந்து எந்த டைம்குள்ள வந்து கொடுக்கணும், ஒரு மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாசத்துல எந்த டைம்குள்ள வந்து கொடுக்கணும், ஒருவேளை கொடுக்கறதுல ஏதாச்சும் வந்து ப்ரொசீஜர்ல வந்து டவுட் இருந்துச்சுன்னா வந்து எப்படி எப்படிலாம் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபார்மட் ரிப்போர்ட் வந்து அனுப்புறாங்க பாத்தீங்களா, அந்த ரிப்போர்ட் எந்த ஃபார்மட்ல இருக்கும், எல்லா ரூல்ஸும் இந்த புக்குக்குள்ள இருக்கும். அதுக்காக வந்து ஒரு புக்கை வந்து லான்ச் பண்றாங்க. இந்த புக்கோட பேர் பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட் பேங்க் மேனுவல் அப்படின்றது அந்த புக்கோட பேர். விளங்குச்சா? ரெண்டே விஷயத்தை தான் லான்ச் பண்றாங்க. யார் லான்ச் பண்றாங்கன்றது முக்கியம், என்னத்த லான்ச் பண்றாங்கன்றது முக்கியம். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுச்சுதான்? ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிபிஎஸ்சி இருப்பான் பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு 4 விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அதாவது சென்ட்ரல் போர்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்ற ஒருத்தவன் ஒரு 4 விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விஃப்ட் 2.0 அப்படின்ற ஒரு விஷயம், சரியா? ஆக்சுவலா வந்து இது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தான். இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா. இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்காங்களேன், நான் வந்து ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருளை வந்து இம்போர்ட் பண்றேன்னு வச்சுக்காங்க, ஒரு லேப்டாப்பே இம்போர்ட் பண்றேன்னா வந்து
ஒரு படகு வழியாவோ இது வழியாவோ வருது. நான் வந்து உடனடியா வந்து அவன்கிட்ட இருந்து வாங்கிடலாமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இம்போர்ட் பண்ற பொருள் வந்து சேர்ந்துருச்சுன்னா, படகு வழியா வந்து வந்து ஒரு போர்ட்டுக்கோ இதுக்கோ வந்து சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபர்ஸ்ட் வந்து அங்க வந்து ஒரு கஸ்டம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து ஒரு சைன் மாதிரி லைக் வந்து என்னோட பொருள் தான், இதுதான் அது ஆதாரம், அந்த மாதிரி சொல்லி வந்து ஒரு சைன் மாதிரி வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் இறக்குற பொருள் என்னது, டெக்னாலஜி. டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது தானே. டெக்னாலஜினா யார் வருவா? ஒருவேளை வந்து ஒரு மெடிசனை வந்து நான் வந்து இம்போர்ட் வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ட்ரக் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து சைன் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து அந்த போர்ட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து சைன் வந்து வாங்கணும். இவ்வளவு ப்ரொசீஜர் மேற்கொண்ட பிறகுதான் வந்து என்னால வந்து அந்த பொருளை வந்து எங்க வீட்டுக்கோ இல்ல என் கம்பெனிக்கோ வந்து கொண்டு வர முடியும். அதாவது அந்த போர்ட்ல இருந்து எங்க வீட்டுக்கோ கம்பெனிக்கோ வந்து கொண்டு வர முடியும். இதை இதை நான் வச்சுக்கோங்க. சரியா? இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, அது ஒவ்வொரு ஆபீசரும் ஒவ்வொரு இடத்துல வந்து இருப்பாங்க. நான் வந்து போய் அலையணும். அப்படியே அலைஞ்சாலும் அவன் வந்து உடனடியெல்லாம் சைன் பண்ண மாட்டாங்க. லைட்டா வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் அப்படி வந்து அலைய வந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க. இது நார்மலா நடக்கிறது. இப்ப என்ன பண்றாங்க, ஸ்விஃப்ட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வராங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மாதிரி. நீ வீட்டுல உட்காந்துட்டே வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஓபன் பண்ணிட்டு லைக் வந்து உன்னோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இதை அப்லோட் பண்ணிடலாம். இந்த பருப்பா என் பேர் தான் இது, நான் தான் வந்து இதை வந்து இம்போர்ட் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து எல்லா டாக்குமெண்ட்லையும் அப்லோட் பண்ணிடலாம். அந்த டாக்குமெண்ட் வந்து அங்க இருக்க ஆஃபீஸர்ஸ் வந்து ஆன்லைன்லேயே பார்த்து வெரிஃபை பண்ணி வந்து சிக்னேச்சர் வந்து போட்டுருவாங்க. இ சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சிக்னேச்சர் வந்து போட்டுருவாங்க. ஓகேவா? இதனால வந்து உனக்கு வந்து எந்தவித அலைச்சலும் இல்லை, எந்தவித டிலேயும் வந்து ஆகாது. அப்படின்றதுக்காக ஸ்விஃப்ட் 2.0 அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது முதல் விஷயம். சரியா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதித்தி ஆப் அப்படின்ற ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னதான் அதித்தி ஆப்னு கேட்டீங்கன்னா வந்து, அதே என்னையே எடுத்துக்காங்கண்ணே, நான் இந்த மாதிரி வந்து வெளிநாட்டுல இருந்து வரேன், ஒரு ஐபோனையும் இல்லைன்னா ஒரு கேமராவோ வந்து வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், அது டைரக்டா வந்து நம்ம ஊருக்கு வந்து கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரியா? ஏர்போர்ட்லயே வந்து நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு வந்து உனக்கு வந்து ஒரு கஸ்டம் ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த ஃபார்ம் வந்து நீ ஃபில்அப் பண்ணிட்டு நீ வந்து கஸ்டம் டியூட்டி வந்து கட்டணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பொருளை வந்து எடுத்துட்டு வர முடியும். இல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து, நீ ஃபார்மை கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அது வந்து பெரிய கியூவா இருக்கும். அதே மாதிரி வந்து உனக்கு வந்து அந்த ஃபார்ம்லயே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஐபோனுக்கு வந்து இவ்வளவு கஸ்டம் டியூட்டி அவ்வளவு கஸ்டம் டியூட்டின்னு எதுவுமே மென்ஷன் ஆயிருக்காது. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதித்தி ஆப் அப்படின்ற ஒரு ஆப் வந்து கொண்டு வராங்க. இந்த மாதிரி நீ வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து முன்னாடியே லைக் வந்து ஒரு அங்கிருந்து வர ஏரோப்ளைன்ல இருந்து வரையோ, அங்கேயே வந்து அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த பருப்பா நான் வந்து ஐபோன் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்றத அப்லோட் பண்ணிட்டு அதுலயே காட்டிடும் ஐபோனுக்கு இவ்வளவு வந்து டியூட்டி அப்படின்றது காட்டும். நீ வந்து ஆன்லைன்லயே வந்து கட்டிக்கலாம். நீ வந்து ஏர்போர்ட்ல நின்று கியூல நின்று கட்டுற மாதிரிலாம் இல்ல, டைரக்டா வந்து நீ வந்து ஆன்லைன்லயே கட்டிக்கலாம். அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து அதித்தி ஆப். இது ரெண்டாவது விஷயம். சரியா? அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு விஷயத்தை வந்து ஹோஸ்ட் வந்து பண்றாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சிம்போசியம், அதோட பேர் பார்த்துக்காங்க, நேஷனல் சிம்போசியம் ஆன் கஸ்டம் ரிஃபார்ம் அப்படின்ற ஒரு சிம்போசியமும், அதே மாதிரி வந்து ஒரு டே இருக்கும், இதை நம்ம படிச்சிருப்போம், இன்டர்நேஷனல் கஸ்டம் டே அப்படின்னு ஒரு டே வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. இதோட ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கும், அதையும் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட தீம் பார்த்துக்காங்க, கஸ்டம் ப்ரொடெக்டிங் சொசைட்டி த்ரூ விஜிலன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் அப்படின்றது தான் இதோட தீம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? சூப்பர்மா. விளங்குச்சா மூணாவது நியூஸ்? மத்தாளுக்கு நான் புரிஞ்சிச்சோம். ஓகே. அடுத்து வந்து நாலாவது நியூஸ். ம் நம்ம இதை பத்தி ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஜெட்டினா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம் கேட்டீங்கன்னா வந்து சிம்பிளா சொல்லிடுறேன். லைக் வந்து நீ வந்து பஸ்ஸை வந்து எங்க நிப்பாட்டுவ, பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டுவ. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, ட்ரெயினை எங்க நிப்பாட்டுவ, ரயில்வே ஸ்டேஷன்ல நிப்பாட்டுவ. அதே மாதிரி ஷிப் வந்து ஒரு இடத்த வந்து பார்க் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்த தான் வந்து ஜெட்டின்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? நான் சிம்பிளா சொன்னேன், ஆனா வந்து புரிஞ்சிச்சு. இப்படி இருக்கும். சரியா? ஆல்ரெடி சொன்னதுதான். சரியா? இதை நான் வச்சுக்கோங்க. இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த பரதி போர்ட்ல வந்து ஒரு ஜெட்டி வந்து கொண்டு வராங்க. எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வராங்க பாத்துக்கோங்க, 797 கோடிக்கு வந்து கொண்டு வராங்க. யார் இந்த விஷயத்துக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்கன்னா வந்து மினிஸ்டர் ஆஃப் போர்ட் அண்ட் ஷிப்பிங் தான் வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? ஹார்பர் அது வேற இல்ல. எதுக்காக அந்த விஷயத்த பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து,
இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜன்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? ப்ரொடியூஸ் பண்றப்ப வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க கிரீன் அமோனியாவை. ஒன்ஸ் வந்து அந்த கிரீன் அமோனியா கன்வெர்ட் பண்ண பிறகு அந்த பிளான்ட்ல இருந்து அந்த கிரீன் அமோனியா வந்து நம்ம ஊர்ல இருந்து வெளியூருக்கு வந்து நீ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா நீ வந்து அந்த பிளான்ட்ல இருந்து அது ஒரு லிக்விட் மாதிரி தான். நீ வந்து கையிலயோ இல்லைன்னா வந்து ஒரு பெட்டிலையோ போட்டு வந்து ஒரு நாள் வந்து கொண்டு வர முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போர்ட்ல இருந்து ஒரு பைப் லைன் மாதிரி நல்லா வச்சுக்காங்க. அந்த போர்ட்ல இருந்து ஒரு பைப் லைன் மாதிரி வந்து இந்த ஒரு டேங்க் இருக்கும். சரியா? அந்த என்ன சொல்றது, அந்த துறைமுகத்து பக்கத்துல ஒரு டேங்க் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த டேங்க்குக்கு வந்து அந்த பைப் லைன் வழியா வந்து அந்த கிரீன் அம்மோனியா வந்து கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்த பிறகு அதை வந்து நீ வந்து ஷிப்புக்கு வந்து ஏத்தணுமா, நல்லா வச்சுக்காங்க. கொண்டு வந்த பிறகு அதை வந்து நீ வந்து ஷிப்புக்கு வந்து ஏத்தணுமா, அதுக்காக ஷிப் வந்து ஒரு ஸ்டேபிளா ஒரு இடத்துல வந்து நிக்கணும். சரியா? பார்க் பண்ணிருக்கணும். அதுக்கு வந்து ஜெட்டி வந்து தேவைப்படுமா, அதுக்காக தான் வந்து இந்த ஜெட்டியை வந்து அப்ரூவ் வந்து பண்ணிருக்காங்க. எங்க பண்ணிருக்காங்க பாத்துக்காங்க, பரதீப் போர்ட்ல வந்து பண்ணிருக்காங்க. ஓகே. வேற என்ன இதுல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணுமா வந்து இந்த ஜெட்டியோட டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து 279 மீட்டர் அப்படின்றது சொல்ல தெரியணும். டெப்த் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து 14.3 மீட்டர் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? மொத்தம் வந்து 797 கோடி ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அதுல 20% வந்து இந்த பரதீப் போர்ட் அத்தாரிட்டி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இதோட கம்ப்ளீட் பண்றது வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா 2 வருஷத்துல வந்து இதை வந்து முழுசா வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? விளங்குச்சு தானே? ஓகே, புரிஞ்சிச்சு. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சிபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னடா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து இவனும் ஒரு கம்பெனி தான். இந்த எப்படி சொல்றது, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஓன் பண்ணியிருப்பான் பாத்தீங்களா, அந்த கம்பெனிஸ்லாம் வந்து சிபிஎஸ்சி அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து வந்துடும். புரியுதானே? சிபிஎஸ்சி அப்படின்றது வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் சொல்லுவாங்க. இவனும் ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனி வந்து யார் ஓன் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஓன் பண்ணிருப்பாங்க. ஓன் பண்ணி கண்ட்ரோல் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. லைக் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அது சில பல வந்து ஆயில் கம்பெனிஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஓஏசிஎல், இந்த மாதிரி ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. அதே மாதிரி வந்து பவர் கம்பெனிஸ் இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. இது எல்லாமே வந்து சிபிஎஸ்சி அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து வந்துடும். எதுக்காக இந்த விஷயத்த வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த சிபிஎஸ்சி இருப்பான் பாத்தீங்களா, அவனை வந்து அவனோட 2 கேட்டகரியா வந்து பிரிப்பாங்க. சரியா? ஷெட்யூல் கேட்டகரியாவும் பிரிப்பாங்க, ரத்னா கேட்டகரியாவும் பிரிப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ரத்னா கேட்டகரினா என்ன தெரியணும். மகாரத்னா, மினி ரத்னா, நவரத்னா இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ரத்னா கேட்டகரியில வந்துடும். அவனோட ப்ராஃபிட் இதை பேஸ் பண்ணி வந்து ரத்னா கேட்டகரியில வந்து பிரிப்பாங்க. அதே இது ஷெட்யூல் கேட்டகரின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அவனோட டேர்ன் ஓவர், அவனோட சைஸ், அதுக்கப்புறம் வந்து அவனோட இம்பார்ட்டன்ஸ், அதை பொறுத்து வந்து ஷெட்யூல் கேட்டகரியா வந்து பிரிப்பாங்க. கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சி, கேட்டகரி டின்னு பிரிப்பாங்க. இல்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த கேட்டகரி ஏ அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து லார்ஜ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து கேபிட்டல் ஏ கேட்டகரி ஏக்குல வந்து வந்துடும். அதாவது ஷெட்யூல் ஏக்குல வந்து வந்துடும். ஷெட்யூல் பில வந்து ஓரளவு மிட் சைஸா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க கம்பெனிஸ் எல்லாம் வந்து வந்துடும். சிக்கில வந்து ஸ்மாலரா இருக்கும். ஸ்மாலரா இருக்க கம்பெனிஸ் எல்லாம் வந்து சிக்கில வந்து வந்துடும். டிக்கில வந்து புதுசா வந்து வந்திருப்பாங்க பாத்தீங்களா, என்ட்ரி லெவல் கம்பெனிஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து டிக்கில வந்து வந்துருவாங்க. இதெல்லாம் வந்து பேசிக். இப்ப எதுக்காக அந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்பெனி இருப்பாங்க, அவனோட பேர் பார்த்துக்கங்க, நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு ஒரு என்எஸ்ஐசின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி வந்து ஆல்ரெடி ஷெட்யூல் பி அப்படின்னு ஒரு கேட்டகரி கீழே வந்து இருந்திருக்கும். இப்ப என்ன பண்றாங்க, அந்த கம்பெனியை ஷெட்யூல் பில இருந்து ஷெட்யூல் ஏக்கு வந்து மாத்துறாங்க. யார் வந்து மாத்துறாங்க பாத்துக்காங்க, எம்எஸ்எம்இ தான் வந்து மாத்துறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே தானே? அதுவும் இல்லாம என்ன பண்ணிருப்பாங்க வந்து அவனுக்கு வந்து ஒரு ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட்டிங்கோட பேர் பார்த்துக்கங்க, எக்ஸலன்ட் ரேட்டிங் அப்படின்ற ஒரு ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த வருஷத்துக்கும் பார்த்துக்கங்க, 2024-25 வந்து கொடுத்துருப்பாங்க. யார் இந்த ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஷெட்யூல் ஏ இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஷெட்யூல் ஏல வந்து யார் வருவாங்க கேட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த மகாரத்னா, நவரத்னா இந்த மாதிரி இருக்க கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, பெரிய பெரிய கம்பெனிஸ், இவங்க எல்லாம் வந்து ஷெட்யூல் ஏக்குல வந்து வருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. விளங்குச்சா?
24 75. ஓகே. ஸ்வீட்லீன் ஆளே காணுமே உங்களுக்கு. ஜெனி ஸ்வீட்லீன் தானே. ஓகே, வச்சுக்கோங்க. சரியா, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. 6வது நியூஸ். இது என்னாச்சு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரியா, ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கும். அந்த இனிஷியேட்டிவோட பேர் பார்த்துக்கோங்க, 52 ரீஃபார்ம்ஸ் இன் 52 வீக்ஸ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். இல்ல ஆல்ரெடி வந்து 2 ரீஃபார்ம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, அதை நம்ம படிச்சது. இப்போ வந்து 3வது 4வது ரீஃபார்ம் வந்து கொண்டு வராங்க அப்படின்ற விஷயம் புரிஞ்சுச்சா. ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கும். அந்த இனிஷியேட்டிவ் கீழே என்ன பண்றாங்கன்னா 52 ரீஃபார்ம் வந்து, சரியா, 52 வீக்குல 52 ரீஃபார்ம் வந்து கொண்டு வராங்க. இல்ல ஆல்ரெடி 1 2 வந்து நம்ம படிச்சது. இப்போ வந்து 3வது அண்ட் 4வது ரீஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் இந்த விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க பாத்துக்காங்க, நம்ம ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த 3வது ரீஃபார்ம் என்ன, 4வது ரீஃபார்ம் என்ன அப்படின்றது தான் இந்த நியூஸ். 3வது ரீஃபார்மோட பேர் பார்த்துக்கங்க, ரயில் டெக் பாலிசின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா, ரயில் டெக் பாலிசின்னு சொல்லுவாங்க. அது என்னடா ரயில் டெக் பாலிசின்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த ரயில்வே செக்டர் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து புதுசா வந்து இனோவேஷன் வந்து கொண்டு வரணும், புதுசா வந்து டெக்னாலஜி வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ரீஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்கங்க, ரயில் டெக் பாலிசி அப்படின்றது அந்த பாலிசியோட பேரு. இந்த பாலிசி கீழே என்ன பண்றாங்கன்னா ஒரு 9 வித டெக்னாலஜி வந்து கொண்டு வராங்க. ஓகேவா, அது என்னென்ன அப்படின்றத நான் ஒரு வாட்டி வாசிக்கிறேன். ஆல் ஏஐ பேஸ்ட் எலிஃபென்ட் இன்ட்ரஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியும், ஏஐ பேஸ்ட் ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியும், ட்ரான் பேஸ்ட் புரோக்கன் ரயில் டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியும், ரயில் ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்றையும், அதுக்கப்புறம் வந்து சென்சார் பேஸ்ட் லோட் கால்குலேஷன் டிவைஸ் ஆன் பார்சல் வேன்ஸ் அப்படின்ற ஒரு இதையும், சோலார் பேனல்ஸ் ஆன் கோச்சஸ் அப்படின்ற ஒரு இதையும், ஏஐ பேஸ்ட் கோச் கிளீனிங் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்றையும், அப்ஸ்ட்ரக்ஷன் டிடெக்ஷன் இன் ஃபாகி என்விரான்மெண்டல் அப்படின்ற ஒரு 9 வித டெக்னாலஜி வந்து கொண்டு வராங்க. புரிஞ்சுச்சா. மொத்தம் வந்து 4 ரீஃபார்ம். சரியா, அதுல வந்து 2 ரீஃபார்ம் வந்து ஆல்ரெடி படிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு 3வது அண்ட் 4வது ரீஃபார்ம் வந்து விடுறாங்க. அந்த 3வது ரீஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரயில் டெக் பாலிசி அப்படின்றது அந்த 3வது ரீஃபார்மோட பேரு. வழங்குச்சுதானே 3வது ரீஃபார்ம். 3வது ரீஃபார்ம் கீழே ஒரு 9 டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரியுதா நான் பேசுறது? கொஞ்சம் புரியுது, ஆமா இல்ல ஏதாவது சொல்லுங்க. சரியா, ஓகே. இது வந்து 3வது ரீஃபார்ம். சரியா, 4வது ரீஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆர்சிடி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா, ஆர்சிடி. அது என்னடா ஆர்சிடின்னு கேட்டீங்கன்னா வந்து ரயில்வே கிளைம் ட்ரிபுனல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, உன்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து என்ன பண்ற, நீ வந்து ட்ரெயின்ல வந்து போறப்போ வந்து செயினோட தப்பால வந்து உனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு இன்ஜுரியோ இல்ல ஒரு டெத்தோ ஏற்பட்டுச்சுன்னா, இல்லைன்னா வந்து ஒரு குட்ஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து குட்ஸ் ட்ரெயின்ல வந்து நீ அனுப்புற குட்ஸ் வந்து உனக்கு வந்து அந்த இடத்துல வந்து போய் சேராம, டெலிவரி ஆகாம, ஒருவேளை வந்து என்ன சொல்றது, அந்த டெலிவரி ஐட்டம் வந்து மிஸ் ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு வந்து காம்பன்சேஷன் வந்து தருவாங்க. யார் இந்த விஷயத்த வந்து தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு கோர்ட் மாதிரி இருக்கும். சரியா, அவனதான் வந்து ரயில்வே கிளைம் ட்ரிபுனல்னு சொல்லுவாங்க. இவன் வந்து எப்போ வந்து உருவாக்கி இருப்பாங்க கேட்டீங்கன்னா, எப்போ உருவாக்கி இருப்பாங்க அப்படின்றதோட எந்த ஆக்ட் கீழே வந்து உருவாக்கி இருப்பாங்க கேட்டீங்கன்னா, ரயில்வே கிளைம் ட்ரிபுனல் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கும். அது 1987 அப்படின்றது சொல்ல தெரியணும். அந்த ஆக்ட் கீழே தான் வந்து இவனை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஓகேவா, இதுல வந்து யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு கோர்ட்லயும் மொத்தம் வந்து இந்தியாவில வந்து இந்த மாதிரி வந்து 23 கோர்ட் இருக்கும். சரியா, ஒவ்வொரு கோர்ட்லயும் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து எங்க இருக்குது ஜுடிஷியல் மெம்பர் அப்படின்னு ஒருத்தவரும், இன்னொன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா டெக்னிக்கல் மெம்பர் அப்படின்னு ஒருத்தவரும் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பேசிக். சரியா, இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆர்சிடியை வந்து இப்போ வந்து டிஜிட்டல் வந்து பண்றாங்க. சரியா, என்ன கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி வந்து ஒரு கோர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து இந்த பேப்பர்லாம் வந்து கொண்டு வருவாங்க பாத்தீங்களா, மேனுவலா வந்து கொண்டு வருவாங்க. இப்ப அதெல்லாம் வேணாம்ப்பா, எல்லாத்தையும் டிஜிட்டலா லைக் வந்து இ பேப்பரு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து கொண்டு வராங்க. புரிஞ்சுச்சா, ஆர்சிடியை வந்து டிஜிட்டல் வந்து மாத்துறாங்க. அதோட பேர் பார்த்துக்கங்க இஆர்சிடி அப்படின்றதான் அதோட விஷயம். இதுக்குள்ள வந்து மொத்தம் வந்து 3 விஷயம் வந்து பண்ணுவாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இ ஃபைலிங் அப்படின்ற ஒரு விஷயம். நீ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரைஸ் பண்றதை வந்து உன் போன்லயே வந்து ட்ராக் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தையும், அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து மேனேஜ் பண்றதுக்காக ஒரு சிஸ்டத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுச்சா. 4வது ரீஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா இஆர்சிடி அப்படின்றதுதான் விஷயம். விளங்குச்சு தானே நான் சொன்னது? எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் தானே. ஓகே, இது வந்து 3வது 4வது ஆல்ரெடி நம்ம 2 படிச்சிருப்போம்னு சொன்னேன்னா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க வந்து இந்த ரயில்ல வந்து போடுறப்ப வந்து ஜென்ரல் கோச் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா,
அந்த ஃபர்ஸ்ட் ரீஃபார்ம்ல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த ஜெனரல் கோச்சை வந்து நீ வந்து கண்டினியூஸா வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீஃபார்ம் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். அது முதல் ரீஃபார்ம். சரியா? ரெண்டாவது ரீஃபார்ம் என்ன படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இந்த கதிசக்தி கார்கோ டெர்மினல் அப்படின்னு ஒரு டெர்மினல் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும், கிட்டத்தட்ட வந்து 500+ ஹப்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதையும் முதல் 2 டெர்மினலா வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவை வந்து ஒரு விஷயத்த வந்து வெளியிடுறாங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி வந்து டென்மார்க் அப்படின்ற ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து ஆல்ரெடி வந்து ஹெச்ஐவி சைஃபில்ஸ் அப்படின்ற ஒரு வியாதி இருந்துச்சு. லைக் வந்து எப்படி சொல்றது, இந்த மதர் வழியா வந்து எப்படி சொல்றது, இந்த சில்ட்ரனுக்கு வந்து பாஸ் ஆகும் பாத்தீங்க, எய்தர் வந்து அவங்க பிரெக்னன்சி பீரியட்லயோ இல்லைன்னா வந்து அவங்க டெலிவரி பண்றப்பயோ இல்லைன்னா வந்து இந்த ஃபீட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அப்பயோ அவங்கள்ட்ட இருந்து நோக்கி வந்து இந்த சில்ட்ரனுக்கு வந்து பாஸ் ஆகும் பாத்தீங்களா, அதை தான் வந்து மதர் டு சைல்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கண்ட்ரியோட பேர் பார்த்துக்காங்க, டென்மார்க் அப்படின்றது அந்த கண்ட்ரியோட பேரு. இந்த மாதிரி வந்து யூரோப்பியன் ரீஜன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்ட்ரி வந்து இந்த ஹெச்ஐவியும் சைஃபில்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, எலிமினேட் வந்து பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல்ல சரியா, எலிமினேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க பார்த்துக்காங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. சும்மாலாம் சொல்லலை, அவங்க வந்து டெஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. டெஸ்ட் வந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்றாங்கன்னா வந்து ஒரு 1,00,000 பேருக்கு வந்து நாங்கள் வந்து 2021 24 முடியும் இந்த மதர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டெஸ்ட் எடுத்தோம். அதுல வந்து வெறும் 50 பேருக்கு மட்டும் தான் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி வந்து வியாதி வந்து இருக்கு அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கிடையாது, யூரோப்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட். மொத்தம் வந்து எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி எலிமினேட் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 22 கண்ட்ரிஸ் வந்து எலிமினேட் வந்து பண்ணிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கோம். சரியா? போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இதையும் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து 22 கண்ட்ரிஸ், இவ வந்து 22வது கண்ட்ரிஸ் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சு தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் வந்து ஒரு ஹெச்ஐஎஸ். இந்த ஹெச்ஐஎஸோட பேர் பார்த்துக்காங்க, ஹெச்ஐஎஸ் வாயு சக்தி அப்படின்றது தான் இந்த ஹெச்ஐஎஸோட பேரு. யார் வந்து இதை வந்து கண்டக்ட் பண்றாங்க பார்த்துக்காங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் வந்து கண்டக்ட் வந்து பண்றாங்க. எந்த எங்க வச்சு நடக்குது அப்படின்றது முக்கியம். ராஜஸ்தான்ல போக்ரான் ஃபீல்ட் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வந்து இருக்கும், அங்க வச்சுதான் நடக்குது. புரிஞ்சிச்சானே? ஹெச்ஐஎஸ்னா என்ன படிக்கணும், அதோட பேரு. பேரை பார்த்துக்கோங்க, வாயு சக்தி அப்படின்றது தான் பேரு. எந்த மாதிரி ஹெச்ஐஎஸ் கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஹெச்ஐஎஸ் அப்படின்றது சொல்ல தெரியணும். எங்க வச்சு நடக்குதுன்னா வந்து ராஜஸ்தான்ல இந்த போக்ரான் ஃபீல்ட்ல வச்சு நடக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதை வந்து ஒருத்தவங்க வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க, லைக் வந்து பார்த்துருப்பாங்க. யார் வந்து இதை வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம பிரசிடென்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, திரௌபதி முர்மு, அவங்க வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹெச்ஐஎஸ்ல வந்து எத்தனை அந்த ஏர்கிராஃப்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 130 ஏர்கிராஃப்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல 77 ஃபைட்டர் ஜெட்டும் 43 ஹெலிகாப்டரும் 8 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து வாயு சக்தி நடக்குதா, எந்த டேக்லைன் கீழே வந்து நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க, இன்ஃபேலியபிள் இம்பெரிவியஸ் அண்ட் ப்ரீசைஸ் அப்படின்ற ஒரு டேக்லைன் கீழே வந்து நடக்கும். சரியா? அதோட ஹிந்தி பேரையும் பார்த்துக்கோங்க. ஓகே தானே? புரிஞ்சிச்சு தானே? டக்குன்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு முடிச்சுக்கணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து என்ன பண்ணிருப்பானா வந்து இந்தியன் நேவி இருப்பாங்க பாத்தீங்களா, இந்தியன் நேவி என்ன சொல்லியிருப்பாங்க வந்து கார்டன் ரைஸ் ஷிப்லெஸ் இந்தியன்ஸ் லிமிடெட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த பருப்பா இந்த மாதிரி குறிப்பிட்ட காசு வந்து நீ வந்து வச்சுக்க, இதை வச்சுட்டு எனக்கு வந்து 8 வித படகு, நல்லா நான் வச்சுக்கோங்க, 8 படகு, அந்த படகோட பேர் பார்த்துக்கோங்க, ஆன்டி சம்மரின் வார்ஷாப் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு 8 படகு வந்து எனக்கு வந்து பண்ணித்தா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுல ஆல்ரெடி வந்து 2 இதை வந்து கமிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து 3வது வந்து கமிஷன் வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சிச்சு தானே? ஆல்ரெடி 2 படகு வந்து கமிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, நம்மளே வந்து படிச்சிருப்போம். அந்த படகோட பேர் பார்த்துக்கோங்க, ஐஎன்எஸ் அர்னாலா அப்படின்றதும் ஐஎன்எஸ் அன்ட்ரோத் அப்படின்றதும். இப்போ வந்து ஒரு 3வது படகு வந்து கமிஷன் வந்து கொண்டு வராங்க, அதோட பேர் பார்த்துக்கோங்க ஐஎன்எஸ் அஞ்சத்திப் அப்படின்றது அந்த படகோட பேரு. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எங்க வச்சு கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா, சென்னை போர்ட்ல வச்சுதான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு படகுனா வந்து அதை பண்றதுக்கு வந்து கண்டிப்பா வந்து உனக்கு வந்து ஸ்டீல் வந்து தேவைப்படுமா, இதுக்கு தேவையான ஸ்டீல் வந்து யார் வந்து சப்ளை பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து சப்ளை பண்றாங்க. இந்த மாதிரி வந்து 8 படகுக்கு மொத்தம் வந்து ஒரு 3500 டன் வந்து ஸ்டீலை வந்து சப்ளை வந்து பண்ணியிருப்பாங்க அவங்களோட பிளான்ட் வழியா. அதாவது போக்ரோலையோ பிலாய் அண்ட் ரோட்கேலா அப்படின்ற ஒரு 3 பிளான்ட்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3500 டன் ஸ்டீலை வந்து இந்த மாதிரி வந்து சப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சு தானே? இது ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். சரியா? இந்த மாதிரி 8 இதை வந்து 8 இதை வந்து
ஐஎன்எஸ் அருணால ஒன்று, அண்டோத் ஒன்று, அஞ்சிதிக் ஒன்று, அமினி ஒன்று, அப்படி ஒன்று. சூப்பர், இதே தான் சரியா. 8 இதை வந்து எங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களும் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுல 2 இதை வந்து கமிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து 3வது வந்து கமிஷன் வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குஸ்தானே. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் சரியா. அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க, ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனியில வந்து எம்டியா வந்து ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அதாவது எம்டி அண்ட் சிஓ வந்து ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்டி ராமசாமி ஜீவானந்தம் அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்க வந்து இப்போ வந்து ரிசைன் ஆகுறாங்க சரியா. அவங்களோட டேர்ம் வந்து முடியுது. அதுக்காக வந்து புதுசா வந்து ஒருத்தவங்களை வந்து இன்டீரியம் எம்டியா வந்து போடுறாங்க. யாரா போடுவாங்க பாத்துக்கோங்க, புதுசா வந்து ஒருத்தவங்களை வந்து இன்டீரியம் தானே போடுறாங்க. அது இல்லையா, அடுத்ததான் இன்டீரியமா. ஓகே ஓகே ஓகே, சாரி சாரி, சரியா. நான் திருப்பி சொல்றேன். என்ன சொல்ல வந்தேன்னு. அது பேர் பார்த்துக்கோங்க, ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி சரியா. அந்த கம்பெனில இருந்து ஒருத்தவங்க வந்து எம்டியா வந்து இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, ராமசாமி ஜீவானந்தம் அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்க வந்து இப்போ வந்து ரிசைன் வந்து பண்றாங்க சரியா. ரிசைன் பண்றாங்க, அதனால வந்து புதுசா ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. யாரை வந்து புதுசா வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க வந்து வரோச்சி சரியா. வரோச்சி மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, வரோச்சி மிஸ்ரா அப்படின்றது அவங்களோட பேரு. என்னவா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா எம்டி அண்ட் சிஓ வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ வந்து அவர் வந்து ஒரு டிபெண்டன்ட் டைரக்டரா வந்து அந்த கம்பெனில வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி எம்டி அண்ட் சிஓ வந்து நீ வந்து ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். டிபெண்டன்ட் டைரக்டர்லாம் இருக்கக்கூடாது. அதுல இருந்து நீ வந்து வெளியே வரணும். அதுக்காக என்ன பண்றாங்க, இவர் வந்து ஏப்ரல் 1 தானே பதவிக்கு வந்து வராரு. அதுக்கு முன்னாடி இப்பல இருந்து, அதாவது மார்ச் 1ல இருந்து அடுத்த 1 மாசத்துக்கு இவர் வந்து புதுசா வந்து ஒரு பொசிஷன் வந்து போடுறாங்க. என்ன பொசிஷன் வந்து போடுறாங்கன்னு பாத்துக்கோங்க, எக்ஸிகியூட்டிவ் நான் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜீவானந்தம் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்க ரிட்டையர் ஆனாங்க. ரிட்டையர் ஆன பிறகு ஏப்ரல் 1ல இருந்து யார் வந்து எம்டி ஆக போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம மிஸ்ரா தான் ஆக போறாங்க. ஆனா வந்து மிஸ்ரா வந்து இப்போ வந்து டிபெண்டன்ட் டைரக்டரா வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா. அதனால என்ன பண்ணிருக்காங்க, அவங்கள வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டரா வந்து மாத்தணுமா, இந்த 1 மாசத்துக்கு மட்டும், மார்ச்ல இருந்து ஏப்ரல் முடியும், இந்த 1 மாசத்துக்கு மட்டும் அவங்கள வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டரா வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எம்டி அண்ட் சிஓ வந்து மாறிடுவாங்க. ஓகே, இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து அடிஷனலா ஒருத்தவங்க வந்து டைரக்டரா வந்து போட்டிருப்பாங்க. யாரை வந்து போட்டிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜெகதீப் நாராயணன் அப்படின்றவங்க வந்து அடிஷனல் டைரக்டராகவும் போட்டிருப்பாங்க, சேர்மனாகவும் போட்டிருப்பாங்க. இவங்களோட டேர்ம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5 வருஷம் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சா. எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா. 3 டேர்ம் சொன்னேன். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துடும். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். 3 அப்பாயின்மெண்ட் வச்சேன், எனக்கு குழப்பிக்கிட்டே இருக்கு, எது இன்டர்வியூ தெரியல. ஒரு வாட்டி பாத்துக்கிறேன். ஓகே, இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து போர்ஜ் ஃப்ரெண்டே அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்து பிரசிடென்டா வந்து இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இப்போ வந்து ரிசைன் ஆயிருப்பாங்க. சில பல வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும். ஓகேவா. சில அந்த செக்ஸுவல் அஃபன் அந்த மாதிரி இருந்திருக்கும். அதனால வந்து அவங்க வந்து ரிசைன் வந்து ஆயிருப்பாங்க. அந்த அளவு வந்து இப்போ வந்து காலியா இருக்குமா. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க வந்து அலோயிஸ் அப்படின்னு ஒருத்தவங்க சரியா, அவங்கள வந்து இப்போ என்ன போடுறாங்க பாத்துக்கோங்க, இன்டீரியம் பிரசிடென்டா வந்து போடுறாங்க. புரிஞ்சுச்சா. ஆல்ரெடி வந்து பிரசிடென்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இப்போ வந்து ரிசைன் ஆகிறதுனால இந்த அலாய்ஸ் அப்படின்றவங்களை வந்து இன்டீரியம் தற்காலிகமா வந்து இப்போ வந்து பிரசிடென்ட் அண்ட் சிஓ வந்து போடுறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது.
வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரத்தோட ஒரு அனுவல் மீட்டிங் வந்து வருஷம் வருஷம் இந்த மீட்டிங் வந்து நடக்கும். சரியா? டாவோஸ் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நடக்கும். அது எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. சுவிட்சர்லாந்துல இருக்கு. அந்த மாதிரி வந்து இந்த வருஷமும் இந்த மீட்டிங் வந்து நடக்க போகுது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் அதுல வேணாம். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு நிமிஷம் கூப்பிடுறாங்க, மணி ஆயிடுச்சா? ஓகே, நம்ம முடிச்சிடலாம். ஆக்சுவலா வந்து என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம மோடி இருப்பாங்க பாத்தீங்களா, நம்ம மோடி வந்து இஸ்ரேலுக்கு வந்து போயிருப்பாங்க. இஸ்ரேலுக்கு போனதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கங்க, ஸ்பீக்கர் ஆஃப் த கர்னஸ் மெடல் அப்படின்றது அந்த அவார்டோட பேரு. இந்த மாதிரி வந்து இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல கொடுக்குற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஹானர் அவார்டு இதுதான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அவார்டோட பேர் முக்கியம். ஸ்பீக்கர் ஆஃப் த கர்னஸ் அப்படின்றது அந்த அவார்டோட பேரு. இந்த அவார்டை யார் வந்து கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா வந்து அமீர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் வந்து, ஆல்ரெடி 2018 அந்த மோடி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த பாலஸ்தீன் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பாலஸ்தீன்ல ஒரு ஹையஸ்ட் ஹானர் அவார்டு இருக்கும், ஒன்னு இருக்கும். அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கிராண்ட் காலர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் அப்படின்றது அந்த அவார்டோட பேரு. அதையும் 2018 மோடிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பாலஸ்தீனாவோட ஹையஸ்ட் ஹானர் அவார்டையும் அதே மாதிரி வந்து இஸ்ரேல் பார்லிமெண்டோட ஹையஸ்ட் ஹானர் அவார்டு, சரியா, இந்த ரெண்டு அவார்டையும் சேர்த்து யாருமே இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து வாங்கியிருக்காங்க, நம்ம மோடி தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து மோடி போயிருப்பாங்க பாத்தீங்களா இஸ்ரேலுக்கு, அங்க வச்சு வந்து ஒரு எம்ஓ வந்து சைன் பண்ணிருப்பாங்க. என்ன சைன் பண்ணிருப்பாங்க பாத்துக்கோங்க, ஃபீல்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வா கல்ச்சர் கீழே வந்து ஒரு எம்ஓ வந்து சைன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? 30வது அவார்டா, அதையும் பாத்துக்கோங்க. ஓகே, வேற எதுவும் அதுல இருக்கா? சரியா, ஒரே ஒரு எம்ஓ சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணிருப்பாங்க பாத்துக்கோங்க, ஃபீல்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வா கல்ச்சர் கீழே வந்து ஒரு எம்ஓ வந்து சைன் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேங்கிங்கு, லைக் வந்து அந்த ரேங்கிங்கோட பேர், அந்த ஒரு ரிப்போர்ட் மாதிரி, சரியா, அந்த ரிப்போர்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க, குளோபல் மைண்ட் ஹெல்த் அப்படின்றது அந்த ரிப்போர்ட்டோட பேர். இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் வந்து விடுவாங்கன்னா, சப்பியன் லேப்ஸ் அப்படின்னு ஒரு லேப்ஸ் இருக்கும், யூஎஸ் பேஸ்ட் பண்ண ஒரு லேப் இருக்கும். அவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து விடுவாங்க. அது என்னடா ரிப்போர்ட்னு கேட்டீங்கன்னா, குளோபல் மைண்ட் ஹெல்த். சரியா? எப்படி சொல்றது, இப்போ வந்து நம்மளே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கு, நம்மகிட்ட வந்து ஃபோக்கஸ் எவ்வளோ இருக்கு, நம்ம எப்படி எமோஷனலை வந்து கண்ட்ரோல் பண்றோம், நம்மகிட்ட வந்து எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட எவ்வளவு பயம் இருக்கு, ஆன்சைட்டி எவ்வளவு இருக்கு, இதை பேஸ் பண்ணி வந்து உனக்கு வந்து ஒரு ஸ்கோர் மாதிரி வந்து போடுவாங்க. உன்னோட ஸ்கோர் வந்து நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உன்னோட மென்டல் ஹெல்த் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். உன்னோட ஸ்கோர் வந்து லோவா இருந்துச்சுன்னா உன்னோட மென்டல் ஹெல்த் வந்து லோவா இருக்கும். புரிஞ்சுச்சு தானே? குளோபல் மென்டல் ஹெல்த் ரிப்போர்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, லைக் வந்து ஒரு ஸ்கோர் மாதிரி. இது வந்து எதை வந்து மெஷர் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து மெஷர் வந்து பண்ணும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்தியாவோட யூத், அதாவது 18ல இருந்து 34 வயசு முடி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இதுல வந்து இந்த மாதிரி வந்து லைக் வந்து ஒரு மெஷர் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து நாங்க வந்து மொத்தம் வந்து 84 நேஷன்ல வந்து பண்ணியிருந்தோம். அதுல வந்து இந்தியா யூத் வந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னா 60வது இடத்துல இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து இந்தியாக்காரங்கிட்ட எத்தனை பேர்ட்ட டெஸ்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, 78,000 பேர்ட்ட வந்து டெஸ்ட் வந்து பண்ணிருக்கோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, ஓகே இது வந்து 60வது இடம்னு சொல்லிட்டு மொத்த ஸ்கோர் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 33 ஸ்கோர். சரியா? இவன் வந்து எப்படி ஸ்கோரை வந்து பிரிப்பானா வந்து, லைக் வந்து 33ல இருந்து 40 30ல இருந்து 40 மணி எடுத்திருந்தா இந்த கேட்டகரி, 40ல இருந்து 50 மணி எடுத்திருந்தா அந்த கேட்டகரி, அந்த மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்தியா வந்து எந்த கேட்டகரியில வந்து வந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா, டிஸ்டஸ் டிஸ்டஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் கேட்டகரி அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து வந்திருக்கும். நல்லா நான் வச்சுக்கோங்க, டிஸ்டஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து வந்திருக்கும். சொல்லிட்டு அவன் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. எதனால வந்து இந்தியா வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து, மொத்தம் 4 விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த ஆண்ட்ராய்டு போன்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஸ்மார்ட் போன்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 வயசுக்காரங்கிட்டே இப்போ வந்து ஒரு ஆண்ட்ராய்டு போன் வந்து இந்தியாக்காரங்கிட்ட வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, நிறைய வந்து ஜங்க் ஃபுட்டு, இந்த ரோட்டு கடை ஃபுட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து அதிகமா வந்து சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி பாண்டே இல்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அதனாலதான் வந்து இந்தியா வந்து இவ்வளவு வந்து கம்மியா இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 4 விஷயம். ஓகேவா? எப்படி வந்து இந்தியா கம்மியா இருக்கோ, அதே விட இந்தியாவை விட இந்த யூகே, ஜப்பானு, தைவானு அவங்க எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்தியாவோட ரொம்ப வந்து மோசமா இருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. யார் நல்லா இருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த ஆப்பிரிக்கன் நேஷன் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க தான் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, ஓகே நான் என்ன சொன்னேன், 16 வயசுல இருந்து போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னேன்னா, இதே மாதிரி வந்து கம்மியான வயசுல
வந்து ஃபோன் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு ரேங்கிங் இருக்கும். அதுல வந்து இந்தியா வந்து 71வது இடத்துல இருக்காங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் தானே? சொல்லிட்டேன். ஓகே, இதெல்லாம் வந்து யங். சரியா? அதே இது ஓல்டு பீப்புளுக்கு ஓல்டு பீப்புளோட மென்டல் ஹெல்த் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து அதோட ஸ்கோர் எவ்வளோன்னு பாத்துக்கோங்க. 96 அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ரேங்க் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 49 அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். இவங்க எந்த கேட்டகரியில வந்து வராங்கன்னா மேனேஜிங் ஆர் சக்சீடிங் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து வராங்க. யங்ஸ்டர் வந்து எந்த கேட்டகரினா ஸ்ட்ரகிளிங் கேட்டகரி. அதே இது ஓல்டர் பர்சன் வந்து எந்த கேட்டகரின்னு கேட்டீங்கன்னா சக்சீடிங் கேட்டகரி. புரிஞ்சுச்சுதானே? எதுக்காக ரேங்கிங், என்ன ரேங்கிங், யார் டாப்ல இருக்காங்க, இந்தியா அவ்வளவு இருக்கு. புரிஞ்சுச்சுதானே? ஹலோ, கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேரும் எம்ஐ சென்ட் பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க. மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சரும் FICCI அப்படின்னு ஒருத்தவங்க. அது என்னடா FICCIன்னு கேட்டீங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது அவனோட பேரு. இவங்க 2 பேரும் வந்து ஒரு எம்ஐ வந்து சென்ட் பண்றாங்க. எதுக்காக சென்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றது, நம்ம ஊர் எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாட்டுல வந்து அதிகமா இருக்கும், கோயில் அதிகமா இருக்குமா? இப்ப என்ன சொல்றாங்க, இந்த பார்ப்பா இந்த மாதிரி கோயில் அதிகமா இருக்குன்னா வந்து லைக் வந்து இந்த மாதிரி வந்து டூரிசம் வெளிநாட்டுல இருந்து வருவாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட சொல்லு இந்த மாதிரி இந்த ஊர்ல வந்து கோயில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா வந்து அந்த ஊரோட டூரிசம் வந்து ப்ரொமோட் ஆகும். லைக் வந்து ஒன்ஸ் டூரிசம் ப்ரொமோட் ஆச்சுன்னா வந்து அவங்க டூரிசத்துக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க, வேனு பஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை யூஸ் பண்றவங்க வந்து கொஞ்சம் வந்து வளர்ச்சி அடைவாங்க. அதே மாதிரி வந்து அந்த ஊர்ல இருக்க ஹோட்டல்ஸ், நகை கடை, ஜுவல்லரி கடை அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எதுக்காக சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த மாதிரி கல்ச்சரல் கிரியேட்டிவிட்டி எக்கனாமி வந்து நீ வந்து பூஸ்ட் பண்ணணும், வளர்க்கணும், டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரும் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து ஒரு சைன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு எம்ஓ மாதிரி சைன் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுச்சு தானே எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்றது? நான் சிம்பிளா சொல்லிட்டேன். நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கும். ஓகே தானே? ஹலோ, ஏமா ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த NMDC அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? NMDCல R&D டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவனும் IIT ஹைதராபாத் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க. NMDCயோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரும் அதே மாதிரி வந்து IIT ஹைதராபாத் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்தியாவோட மினரல்ஸ் அண்ட் மெட்டல் செக்டர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த செக்டர்ல வந்து இண்டிஜினியஸ், அதாவது நம்ம ஊர்லயே ஒரு டெக்னாலஜியை வந்து கண்டுபிடிச்சு நம்ம ஊர்லயே வந்து வளர்ப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து இண்டிஜினியஸ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட மினரல்ஸ் அண்ட் மெட்டல் செக்டர்ல இண்டிஜினியஸ் டெக்னாலஜியை வந்து வளர்க்கணும், ஆக்சிலரேட் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யாருன்னு பாத்துக்காங்க. NMDCயோட R&D சென்டரும் IIT ஹைதராபாத்தும் சேர்ந்தா இந்த விஷயத்த வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு NGO டே. இது எத்தனாவது எப்பன்னு அப்சர்வ் பண்றாங்க பாத்துக்காங்க. February 27 வந்து அப்சர்வ் பண்றாங்க. எத்தனாவது எடிஷன் கேட்டீங்கன்னா 13வது எடிஷன். எந்த தீம்குள்ள வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ரீஸ்டோரிங் டிக்னிட்டி த்ரூ இன்க்ளூஷன் அப்படின்றது அந்த தீமோட பேரு. அதுக்கப்புறம் வந்து February கடைசி நாள் 29 28 அந்த வருஷத்துல எந்த டே வருதோ அதுதான் வந்து கடைசி நாள். அந்த கடைசி நாள் வந்து எந்த டேவா வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா ரேர் டிசீஸ் டேவா வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து February 28 அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. எத்தனாவது எடிஷன் கேட்டீங்கன்னா 19வது எடிஷன். எந்த தீம்குள்ள வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா மோர் தென் யூ கேன் இமேஜின் அப்படின்னு ஒரு தீம்குள்ள வந்து பண்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ட்ரைலோகான் போக்ரல் ஏர்போர்ட் அப்படின்னு ஒரு ஏர்போர்ட். இது வந்து சிக்கிம்ல வந்து இருக்கும். இது வந்து இந்தியாவோட 100th ஆபரேஷனல் ஏர்போர்ட் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இது யார் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா மோடி வந்து செப்டம்பர் 2018 வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அடுத்து வந்து ஒரு அசோசியேஷன் யார் வந்து வாங்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. SBI மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து வாங்குறாங்க. யாரை வந்து வாங்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. பந்தன் பேங்க் வந்து வாங்குறாங்க. மொத்தம் வந்து 9.99% வந்து வாங்குவாங்க அப்படின்றதுதான் விஷயம். நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா? ஓகே சாரி சரியா? அந்த பிராக்கெட்ல வந்து போட்டுருக்காங்க பாத்தீங்களா, அதான் வந்து இது. ஓகே, சூப்பர். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மெட்டாவோட ஒரு சப்சிடி தான் வந்து ஃபேஸ்புக். சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும். அவ என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா வந்து அக்யூர் வந்து பண்றாங்க ஸ்டாக். யார்கிட்ட வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா ரிலையன்ஸ் என்டர்பிரைசஸ் இன்டெலிஜென்ட் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஸ்டாக் வந்து அக்யூர் பண்றாங்க. எத்தனை பெர்சன்டேஜ் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. 30% வந்து பண்றாங்க. எவ்வளவு கொடுத்து வந்து வாங்குறாங்கன்னா வந்து 256 கோடி கொடுத்து வந்து வாங்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே? புரிஞ்சுச்சு தானே? விளங்குச்சு தானே?